why we believe Jesus Christ is the God. ஏன் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் இயேசு கிறிஸ்துவை கடவுள் என்று நம்புகிறோம்? ஏனென்றால் வேதத்தில் பைபிளில் 66 புத்தகங்கள் உண்டு. இந்த 66 புத்தகங்களை 2 பிரிவாக, பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்களும் புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகங்களுமாக பிரித்திருக்கிறார்கள். இந்த புதிய ஏற்பாட்டில் இயேசு பிறப்பிலிருந்து, அவர் வளர்ந்ததுலேருந்து, அவர் ஊழியம் செய்ததுலேருந்து, அவர் மரித்ததுலேருந்து, அவர் உயிர்த்தெழுந்ததுலேருந்து, சபை உருவானது வரைக்கும், அப்புறம் இன்னும் வருங்காலத்தில் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டில் இந்த இயேசு எப்படி பிறப்பார்? இயேசுனா மெசியானிக் ப்ராஃபஸி என்று சொல்லப்படுகிற கிறிஸ்து என்கின்ற இரட்சகர், அதாவது பரலோகத்தினுடைய தேவன் மனுகுலத்தின் பாவங்களை சுமந்து தீர்த்து ரட்சிக்க எப்படி பிறப்பார், எங்கு பிறப்பார், அவர் பிறக்கும்போது என்ன நடக்கும், அவர் வாழும்போது என்ன நடக்கும், அவர் என்னெல்லாம் சொல்லுவார், எங்கெல்லாம் போவார், அவரை எப்படி காட்டி கொடுப்பாங்க, எத்தனை காசுக்கு, 30 காசுக்கு காட்டி கொடுப்பாங்க, அவர் எப்படி மரிப்பார், உயிர் தெழுவார் அப்படின்னு சொல்லி இந்த மேசியாவை பற்றி, இரட்சகரை பற்றி 322 தீர்க்க தரிசனங்கள் அவர் இந்த உலகத்தில் தோன்றுவதற்கு முன்பாகவே, பிறப்பதற்கு முன்பாகவே 4000 வருடத்துக்கு முன்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 322 தீர்க்க தரிசனமும் இயேசு கிறிஸ்துவின் மீது நிறைவேறப்பட்டதுனால், ஒன்றும் அச்சு பிசகாமல் நிறைவேறப்பட்டதுனால் இயேசுவை நாங்கள் தெய்வம் என்று நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அது மாத்திரம் இல்லை, இது மேத்தமெட்டிக்கல் காம்பவுண்ட் ப்ராபபிலிட்டி பிரகாரம் பார்த்தோம்னா ஒரு மனிதன் மீது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இத்தனை தீர்க்க தரிசனமும் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு எவ்வளவு குறைவாக இருக்கிறது என்று பார்த்தால், 1 பக்கத்தில் 84 போட்டு அது மேலே 100 சைபரை போட்டோம்னா 1 to the power of 84 into 100, அவ்வளோ சைபர் போட்டால் எவ்வளோ குறைவான சான்ஸ் இருக்குமோ அவ்வளோ குறைவான சான்ஸ் தான் உண்டு. வேற வழியில் சொல்லணும்னா, ஒரு மனிதன் மீது இத்தனை தீர்க்க தரிசனங்கள் ஒரு சேர நிறைவேற வாய்ப்பே கிடையாது. அப்படி வாய்ப்பில்லாத ஒரு விஷயம் இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறினதுனால அவரை நாங்கள் தெய்வம் என்று கொண்டாடுகிறோம், இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனிலே நடக்கிறோம். நீங்களும் இந்த இயேசுவை தேடி விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை அடையும்படி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.